ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய் வெத்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 13 முதல் 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருக்கிறார். அங்கிருந்து 7ஆம் பார்வையாக தன்னுடைய இன்னொரு வீடான தனுசுவை பார்க்கிறார். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. சனி பகவான் ராசியில் இருக்கிறார். 7 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலம்தான். படிக்கிற பிள்ளைகள் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுதான், இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம், நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் 7 சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ கலைத்துறையில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 4இல் குரு மாத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு சொன்னால் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்தொரவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க. ஏன்னா புதனே அங்கே தான் இருக்கார். வக்ரகதியில் இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று நல்ல நிலையில் இருக்கார். அப்போது புதனும் குருவும் இணைந்து 4இல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 4ஆம் இடம் சூப்பராகிடுது. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10க்குடைய குருவே பார்க்குறார். இப்போ மீனராசிக்கு 7 சனி போயிட்டு இருந்தாலும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும். புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க 7 சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லதே செய்யும் தானே சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் தொழில் துவங்கலாம். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு தொழில் துவங்கலாம். இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, படித்த இளைஞர்கள் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சேர்ந்து நல்ல ஒரு சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் ஏற்கனவே நான் சொந்தமாக கடகண்ணி போட்டுட்ருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக வரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கடன் கட்சி, அதாவது பேங்க்கு மூலியமாகவோ இல்லை அரசின் மூலமாகவோ கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இது அற்புதமான நேரம், தருணம். இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி, உத்தியோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லணும். உத்தியோக வளர்ச்சின்னா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள், டிரான்ஸ்ஃபர் போன்றவை எதிர்பார்க்கலாம்.
ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை மதித்து பாராட்டி உங்களுக்கு இன்னொரு போஸ்டிங் கூட தருவாங்க, கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 12இல் ராகு இருப்பது இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும். வெளிநாடு பயணம் அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பான நேரம், தருணம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம். கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பரேஷன், அதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, புதனுடைய ஆதித்யம், அதாவது அதனுடைய நிலை, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கணித பேராசிரியர்கள், இவங்கெல்லாம் அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். இந்த 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கொஞ்சம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நண்பர்கள் நல்லது செய்கிறன்னு வருவாங்க, அவங்களால பிரச்சனைகள் கூட வர வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பது, உங்கள் பிள்ளையோ பெண்ணோ இல்லை உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 9க்குடைய செவ்வாய் 9ஆம் வீட்டை பார்க்கிறார் சிம்மத்தில் இருந்து. அவர் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், உடன் பிறந்தவர்களால் ஆதாயம், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் கேதுவின் பிடியில் இருப்பதால், அது கேது கூட 6ல் தான் இருக்கார், நல்லது தான். பட் இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.